பாடசாலையின் அதிபராக கடமையாற்றி வருகின்ற 23ஆம் தேதியுடன் தனது 60 வயதை பூர்த்தி செய்கின்ற பாடசாலையினுடைய அதிபருடைய சேவை நலன் பாராட்டு விழா பாடசாலையினுடைய சேவை நலன் பாராட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, பாடசாலையினுடைய அதிபர் திரு கிருஷ்ணகுமார் சார் அவர்களே, அவரது பாரியார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அருட்சகோதரி அவர்களே, குருக்கள் ஐயா அவர்களே, டாக்டர் கமல்நாத் சார் அவர்களே, முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர் திரு புஷ்பலிங்கம் சார் அவர்களே, கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்களே, பாடசாலையினுடைய பிரதி அதிபர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய விருந்தினர்களே, பாடசாலையினுடைய ஆசிரியர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று இந்த பாடசாலையினுடைய இறுதி நாளிலே உங்களுடைய அதிபர் அவர்களுக்கு நீங்கள் ஒரு சேவை நலன் பாராட்டு விழாவை இன்று ஒழுங்கு செய்திருக்கின்றீர்கள். நாம் அறிந்தது. காரணம், கடந்த 9 வருடங்களாக இந்த பாடசாலையிலே தன்னுடைய அர்ப்பணிப்பான சேவையை அவர் முழுமையாக வழங்கி இருக்கின்றார் என்பது இந்த விழா ஏற்பாடுகளை பார்க்கின்ற போது தெரிகின்றது. உண்மையில் நாங்கள் இந்த வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளராக வருவதற்கு முன்னர் அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை நான் இந்த தருணத்தில் சொல்ல வேண்டும். நாங்கள் 2 பேருமே கிளிநொச்சியில் ஆசிரியர்களாக கடமையாற்றியவர்கள். அந்த யுத்த காலத்திலே நான் ஏனையன் ரோட்டுக்கு இஞ்சாலி பக்கம், அவருக்கு ஏனையன் ரோட்டுக்கு அங்காளி பக்கம். அப்போதிலிருந்து அவரை எனக்கு தெரியும். நெல்லியடி சமூகம் சார்பிலும் மனமாற அவரை நாங்கள் பாராட்டி அவருடைய சேவையை வாழ்த்துகின்றேன். உண்மையிலுடைய அவர் இங்கே 24 மணித்தியாளர்கள் நிற்பது உண்மையில் எனக்கு தெரியும். ஏன்னா பக்கத்தில் வீடு, அதை விட பக்கத்தில் இருக்கிறவர் அனுமதி கொடுக்கணும். ஏனென்றால் உண்மையின்படி வீட்டில் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கிறவர் பக்கத்தில் இருக்கிறாள் தான். ஏனென்றால் எங்கள் ஊரா எங்கள் வார என் இவ்வளோ நேரம் சனிக்கிழமையை நாங்கள் ஊர அன்றெல்லாம் பல பிரச்சனை எனக்கு மட்டுமில்லை, அவருக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் இருக்குது. இது வளமையானது. வீட்டுக்கு வீடு வாசல் படி, அது ஒரு வகையான மாற்றம் இல்லை. ஆனால் ஆன்சவனியே தீரணும். ஆன்சவனாடி அடுத்த நாள் வீட்டை போயிடாது, அன்று வீட்டை போயிடும், அது வேறு விடயம். இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றது அவர்களுக்கு தெரிந்தால்தான் அவர்கள் அந்த மௌனமான அனுமதி இருக்கு. அவர் வரமாட்டார், அவர் இன்றைக்கும் பெறமாட்டார், அல்லது இன்றைக்கு 7 மணிக்கு தான் வருவார், அல்லது நாளைக்கு தான் வருவார் என்ற ஒரு விடயம் வீட்டிலே தெரிந்திருக்கின்றால் நாங்கள் செய்கின்ற பணிகள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அக்செப்ட் பண்ணியிருக்கிறார்கள், அல்லது எங்களுக்கு அனுசரணை ஒரு ஒத்தாசை வழங்கியிருக்கிறார் என்பது. ஆகவே திருமதி கிருஷ்ணகுமார் அவரும் ஒரு ஆசிரியராக இருக்கிறபடியாக தெரியும். அவர் இந்த பாடசாலையினுடைய அதிபர் பணிக்கு அவருடைய பங்கு மிக சிறப்பாக இருந்திருக்கின்றது. அவருடைய குடும்பமும் நல்லாக இருக்கின்றது, அவருடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கின்றார்கள். இது எல்லாம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வகையான பணியிலே தங்கி இருக்கின்றது. ஆகவே சிறப்பாக அவர் ஆற்றிய பணி நானும் நீங்களும் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். அவர் 23ஆம் தேதி தன்னுடைய இறுதி நாளாக இந்த பாடசாலையிலே கையொப்பமிடுவார். 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அதையும் அவர் நேற்றாக சொல்லியிருந்தார், நான் கொண்டாடுவேன், நீங்கள் வரணும் சார் என்று. நான் அதுக்கும் கட்டாயம் வருவேன் என்று இந்த நேரத்திலே சொல்லி என்னையும் இந்த அழைத்தமைக்காக மீண்டும் நன்றி கூறி கிருஷ்ணகுமார் சாரும் அவரது குடும்பமும் அவரது பாரியாரும் நீண்ட ஆயுளுடன் மிக மகிழ்வாக வாழ்வதற்கான ஆசையையும் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.